இந்த வீடியோ பண்ணுறதெல்லாம் ஈஸின்னு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பர்கர் ரெசிபி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதனுடைய பேட்டி எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி கைமா கொத்துக்கறி வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் முதல்ல வந்து கைமா உருண்டை குழம்பு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மசாலா எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். இதுதான் அது. இதில் டொமேட்டோ மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். எல்லாமே சேம் இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம், கொத்தமல்லி, தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொத்துக்கறி சேர்த்துடுறேன். நான் வாஷ் பண்ணல, அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அடிச்சது. அதனால அப்படியே சேர்த்து மிக்சியில் ஒரு அரைன்னு அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பொட்டுக்கடலை மாவு தான், வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. சில பேரெல்லாம் முட்டை சேர்க்குவாங்க, நான் முட்டை சேர்க்கறது இல்லை. தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக பால் சைஸில் பேட்டி ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்தேன்னா சூப்பரான பேட்டி ரெடி ஆகிடும். நான் ஹேரோ மார்க்கில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணுங்கள். பர்கர் ரெசிபி இன்னொரு ஷார்ட்டில் பார்க்கலாமா? பாய்.